இங்க ஒரு வாட்ச்மேன் அண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா போன் பார்த்துட்டே வந்த அக்கா அவர் சாப்பிடுற ஃபுட்டை மெதுக்கி போயிட்டாங்க. நல்ல வேலையா அந்த வாட்ச்மேன் அண்ணன் அதை கையை வச்சு தடுத்துட்டாரு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த அண்ணன் கிட்ட சாரி கூட கேட்காம இந்த கார் சாவி எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு போய் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துருவான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த நபரும் என்கிட்ட இந்த கடைசி ஒரு சப்பாத்தி தான் இருக்கு, இதை நான் சாப்பிட்டு 2 நிமிஷத்துல உங்களோட காரை எடுத்துட்டு வந்தறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்த அக்கா இந்த ஒரு சப்பாத்தியை சாப்பிடல அப்படின்னா நீ செத்து போக மாட்டே, போய் ஒழுங்கா கார் எடுத்துருவான்னு சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருந்த அக்காவும் உன்ன மாதிரி ஆளுங்களாம் வேலையை ஏமாத்துறதுக்கு என்ன வேணாலும் காரணம் சொல்லுவீங்க, இப்ப போயிட்டு காரை எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிரைவர் அண்ணன் மேடம் இதை சாப்பிட்டு போறேனே அப்படின்னு சொல்றாரு. இதனால கோவமான அந்த அக்கா அவர் சாப்பிட்டு இருக்க ஃபுட்னு கூட பார்க்காம அதை எட்டி உதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கீழ தான் வேலை பாக்குற, நான் எப்ப வேலை வைக்கிறனோ என்ன வேலை வைக்கிறனோ தட்டாம நீ செய்யற, இல்லனா நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க. தனக்கு வேலை போயிடுமே அப்படிங்கிற பயத்துல சாவியை வாங்கிட்டு கார் எடுக்கிறதுக்காக போறாரு. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிரைவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இந்த டிரைவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அந்த ஒரு நபர் பலாயிரம் கோடி இவங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்த இந்த டிரைவர் அண்ணா மேடம் இன்னும் எனக்கு 4 மாசமா சம்பளம் போடல, அதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நீ அப்புறமா வாப்பான்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிரைவர் என்ன முதல்ல எனக்கு நீங்க சம்பளத்தை போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த கிளையன்ட் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு டிரைவருக்கே சம்பளம் போடாத இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையன்ட் எந்திரிச்சு போயிடுறாரு. அண்ட் அவர் போனதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் என்ன எங்க மாதிரி ஏழைங்கள்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் உங்களுக்கு கீழே கை கட்டி வேலை பாக்குறோம், ஆனா எப்போ நீங்க என் சாப்பாட்டை எட்டி வச்சீங்களோ அப்பவே நீங்க ஒரு மனுஷ ஜென்மம் இல்லன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கீழ எல்லாம் வேலை பாக்குறத நினைச்சா நான் தான் வெக்கப்படுறேன், உங்க வேலையே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிடுறாருங்க. இந்த டிரைவர் என்ன பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.